மேலே படுத்துக்க மாட்டேங்குமா? எதுக்கு நீ இப்ப என்ன சேர்த்து பிடிச்சி திரியற? நீ ஏன் திட்டிங்கற? ஏய், நான் சிரிக்கல. நான் யாரு? வரம் பெற்ற வரப்பிரசாதி. ஏண்டா உலகத்திற்கு படியல்கிற கடவுள் அந்த சிவனை என்ன சித்தி வணங்கிட்டு வர்றான். நீ சேர்த்து பிடிச்சி பட்டுறா. நீ திட்டா நானும் சிரிப்பேங்க. நான் சிரித்தா நானும் சிரிப்பேன். ஆமா, நானும் அழுவேன். நான் உணவு வருதுடா. நான் சாப்பிடுவேன். நான் ஊருக்கு போனா நானும் ஊருக்கு போவேன். நான் செத்துட்டா நான் சாவ மாட்டேன். நீ கோயில் பேர் சேர்த்து கூட நானும் சாவனா, நீயும் சேர்த்து நானும் சேர்த்துட்டா இங்க மேடையில இருந்து உன்னை யார் அங்க ஊடு தூக்கி போறது? நான் எப்ப ஷாவும் தூக்கி போறாங்கறீங்க? மாவட உங்களுக்கு சமாதி கட்டிட்டு தான் நான் போய் சேருவேன். ஞாபகம் தவத்தை கெடுக்க பெண்கள் அனுப்பினான் யாரு? தேவேந்திரன். சும்மா விடலாமா? மரம்பத்து விட்டு செல்ல வேண்டிய தேவலோகம். அந்த தேவலோகத்தை ஒரு அந்தாளம் செய்ய சென்றால் வரமுடி அழைத்து வர யாகம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் யாகமே நடக்கவில்லையே. சரி, இந்த மனச்சஞ்சலத்தை போக்க என்னுடைய மனைவி இந்திராணி இருக்கின்றார். அவளை அழைத்து ஏதாயிலும் ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும். இந்திராணி, காவியத்தின் சிகரம் எனும் கலைமகளின் பொன்வடிவேன் தாள் ஆற்றும் தன்றெழுத தத்தெடுத்த தாமரையே பாராட்டம் பாவலரின் பயந்தவன் இன்சுவையே ஆலயமலை யோசையில் அடிக்கின்ற திருமகள் ஆனந்த வடவியாக அருள்கின்ற மலைமகளே இல்லத்தில் நீ இருந்தால் இதயத்தில் அமுது வரும் இதயமெல்லாம் இனிமை என்னும் கவிதை வரும் பொன் மகன மனமகிழ்ந்தால் புதுவாழ்வு பெருகி வரும் பொற்கால வாழ்வு தன்னில் இன்ப வெள்ளம் பெருகி வரும். அப்படி என் குருவின் வார்த்தைக்கு இணங்க நானும் இந்த பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரனுக்கு மனைவியாக திகழ்ந்து இந்திராணி என்று பெயர் படைத்து வாழ்ந்து வருகிறேன்.
என்னுடைய பெயர் இந்திராணி. சென்று சுவாமியை பார்க்கலாம். சுவாமி இதுவரையிலும் வரவில்லையே. சரி, அமர்ந்து பார்க்கலாம். சுவாமி மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு காரணம் இருக்கிறது. தூர்வாசல் சென்றால் வரமுறை அழைத்து வர இந்த தேவலோகத்திலே நிச்சயத்தி யாகம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் இதுவரையில் நடக்கவில்லை. ஆகையால் உன்னை அழைத்து ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கலாம் என்றுதான் உன்னை அழைத்தேன். என்னுடைய ஆலோசனையா? உண்மைதான். இந்த மனசஞ்சல் பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது கற்பக சோலைக்கு செல்ல வேண்டும். ஆடிப்பாடி வகை வேண்டும் சுவாமி.